கட்டாயமாக முடியும். சரணாகதினாக்கா அடிமையாயிருது, அவ்வளோதான். நான் நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, சாப்பிடுனா சாப்பிடு, பேசுனா பேசு. அப்போ தான் அந்த மாதிரி ஒரு சீடன் கிடைக்கிறான்னா அவனுக்கு கட்டாயமாக ஒரு குருவால் சாத்தியம்தான். ஏன்னா அவன் 100% அவனை நம்பி வாழலை, குருவை நம்பியே வாழ்வான். உட்காரு, நில்லு, போன்ட்டு. பட் சரணாகதி அடையத்துக்கான தகுதி இந்த மனிதர்களுக்கு உண்டா? தனி தேவைகள் இல்லாத மனிதன் உண்டா? என் தேவைகளெல்லாம் புறக்கணிட்டு வாழ்கிறன்னு உண்டா? உடம்பால் கேட்க முடியுமா? மனம் சரணாகதி அடையும், சீடனுடைய மனம் சரணாகதி அடையும், உடம்பு கேட்குமா? எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் ஒன்றா இருந்து, அதாவது உடம்பு மனமும் ஒன்றா இருந்து ஒருவன் சரணாகதி அடைகிறான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய முடியாத அடைய முடியும். அந்த மாதிரி ஆகுது. உடம்பும் மனதும் ஒன்றாக்குறதுக்காக உங்களுக்கு ஸ்பேஸ்ஷிப்க்கெல்லாம் போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு பேச முடியாது, இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, இப்படிலாம் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது, புவியீர்ப்பு இசைக்கு எதிர்வினையாக நீங்கள் இருக்கணும்னு இங்கேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை சரணாகதி ஆக்கி மேலே அனுப்ப முடியுது. அந்த மாதிரி ஒரு சீடன் குருக்கிட்ட போய் உடலையும் மனதையும் அந்த குருக்கே கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக குருவை விட ஒரு படி மேலே தான் வளர்த்து விடுவான். ஒரு நல்ல குரு அப்படி ஒரு மனிதன் கிடைச்சா அவனை விட விசேஷமாக தான் ஆக்குவானே தவிர, அதுதான் குருக்கும் அழகு. ஸோ சரணாகதி அடையிறதுக்கு தகுதியானவங்க இருந்தால் நிச்சயமாக சாத்தியம்.